உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தயவு செஞ்சு சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு என் கண்ணில் பற்றாத, எங்கேயாவது போயிடு. பெரியவாதரா பேசாதடா, ஒரு மாதிரியா இருக்கு. நான் சொல்றது நம்பலையா நீ? வேண்டாம் அழகரு, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. டேய் பேசாதடா இந்த மாதிரி. உன்னை விட எனக்கு தாண்டா ரொம்ப வலிக்குது. இதுக்கப்புறம் பாரதி என்ன முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு தெரியலடா. பெரியப்பா மாதிரி நம்பரை தூக்கி கொடுத்துட்டு இப்போ வந்து காரணம் சொல்லிட்டு இருக்க. ஃப்ரெண்டுன்னு உன்னை தலையில தூக்கி வச்சதுக்கு மொத்தமா திருப்பி கொடுத்துட்டல. உனக்கெல்லாம் 1.5 கோடி செலவு பண்ணி துணி கடை வச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன் பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். என்னடா சொன்னப்போ? என்னடா சொன்ன? என்ன பணக்கார புத்தியை காட்டுறியா நீ? எனக்கு அன்னைக்கே தெரியும்டா. என்னதான் பழக்கினாலும் நீ ஒரு நாள் பணம் கொடுத்தத சொல்லி காட்டிடுவேன் தான். நான் அவ்வளோ நாள் வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். எதுக்குடா வற்புறுத்தி கொடுத்த நீ? ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லி காட்டிட்ட. தெளிய வச்சிட்டடா. என்ன நீ செஞ்ச தப்பு நான் பேசுனதை வச்சு மறைக்க பாக்குறியா? நான் எங்கடா தப்பு பண்ணேன்? ஸ்வேதா நம்பரை நான் தான் கொடுத்தேன். ஆனால் எது கொடுத்த ஏது கொடுத்தேன்னு கொஞ்சம் பொறுமையாக கேட்க மாட்டியா? அந்த ஆள் என்ன சொல்லி என்கிட்ட வாங்கினாருன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு அதெல்லாம் அவசியம் இல்லடா. நீ அந்த ஆளுகிட்ட நம்பரை கொடுத்தால, அதனாலதான் இவ்வளோ பிரச்சனையும். சரி விடு, தப்பு தாண்டா. அதுக்கு என்ன நீ பணம் கொடுத்ததெல்லாவடா சொல்லி காட்டுவேன்? இவர் தப்ப நீ செஞ்சுட்டு என்ன குற்றவாளியா மாத்தாத. தப்பு அன்னைக்கு நீ எதுவுமே இல்லாம என் வீட்டு வாசல்ல வந்து நின்று என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டான்னு வந்து சொன்ன தெரியுமா? அன்னைக்கு நான் ஏன் பிரச்சனையெல்லாம் பார்க்காம உன் பிரச்சனைக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் நின்று தெரியுமா? அது தப்பு. எனக்கு ஆண்டாள் கூட கல்யாணம் ஆச்சு பாரு. 2 நாள் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகலான் தான் இருந்தேன். ஆனா நீ இங்க வந்து தங்கறதுனால உன்னையும் பாரதி சேர்த்து வைக்கிறதுக்கு நான் உன் கூட சேர்ந்து தங்கணும் பாத்தியா? இந்த வீட்டில் என்னை அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க, அதையும் நான் தாங்கினேன் பாத்தியா? அது தப்பு. எவ்வளோ தடவை போய் பாரதி கிட்ட கெஞ்சிட்டு போய் நிற்பேன். ஒவ்வொரு தடவையும் அந்த அம்மா உன்னை வேணான்னு சொல்லுவேன். ஆனால் உனக்காக நான் போய் நின்று பேசினேன் பாத்தியா? அது தப்பு. பேச்ச மாத்தி பிரச்சனையை மாத்தாத. உன்னை இன்னும் ஃப்ரெண்டா பாக்குறதுனால தான் நீ பேசுற எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்க. சொல்லு, என்ன பண்ணுவ? சொல்றா. வேண்டாம் மாப்பிள, வேண்டாம். முதல்ல என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிடுறது நிறுத்த. அந்த தகுதியை நீ முழுசா இழந்துட்ட. நீலாம் மனுஷனான நீ? சத்தியமா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என் வாழ்க்கையில் உன்னெல்லாம் பார்த்துருக்கவே கூடாது, உங்களுக்குள்ள நட்பு வச்சிருக்கவே கூடாது. அதுதான்டா தப்பு. பணம் இருந்தாலும் திமிரு வந்துடும்ல. அதுவும் இல்லாதவங்க கிட்ட காட்டுறதில்ல. உங்களுக்கு ஏதோ பெருசா ஏதோ பண்ற மாதிரி ஒரு நினப்பு. இருக்கிற எல்லாரும் மாதிரி தான் நீ ஒன்று எனக்கு காட்டிட்டல. நினைச்சே பார்க்கலடா. விட்டுறலாம்டா, முடிச்சுக்கலாம். இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். வேணாண்டா, எனக்கு நீ தேவையில்லை. உன்ன மாதிரி ஒருத்தன் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு நான் ஃப்ரெண்டா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லடா. சந்தோஷம்டா. உனக்கு ஒரு கும்பிடு, உன் அடிப்பான நட்புக்கு ஒரு கும்பிடு. இனிமே நான் உன்னை பார்க்கவே கூடாது. அந்த முடிவை நான் எப்போ எடுத்துட்டேன்டா. என் மூஞ்சில நீ முழிக்காத, உன் மூஞ்சில நான் இனிமேல் முழிக்க மாட்டேன். போடா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.